எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு பெரிய ஏற்றமும் இல்லை, பெரிய இறக்கமும் இல்லை. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் முடிவடைஞ்சிருக்கு. காலையில் மார்க்கெட் ஓப்பனே ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட் ப்ளஸில் ஒரு 6 பாயிண்ட் ஓப்பன் ஆனாலும் மேலே ஹை 24,862 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதே கேண்டில் கீழே திரும்ப லோ பார்த்திங்க அப்படின்னா 24,737 லோ வந்திருக்கு. க்ளோசிங் 24,752 முடிவடைஞ்சிருக்கு. மைனஸ் ஒரு 73 பாயிண்டில் முடிவடைஞ்சிருக்கு. இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சார்ட் நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கி இன்ட்ராடேக்கான மூமெண்ட். இந்த மூமெண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன சப்போர்ட், அதாவது 800 கீழே தான் செல்லிங்கன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் 800 காலையில் ஓப்பனே 800க்கு மேலே தான் ஓப்பன் ஆகி 860 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப கீழே 680 சப்போர்ட் சொன்னோம். ஆனால் 637 வரைக்கும் லோ மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே ஒரு சாப்பி ட்ரேடிங்காக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி, நிஃப்டியினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி, இதுக்கு முன்னாடி இருந்த வீக்லி எக்ஸ்பைரிலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுத்துச்சு. நாளைக்கு அதை நம்ம எதிர்பார்க்கலாமா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் டேட்டாஸ்லாம் இருக்கிறதுனால அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த டேட்டாஸ் நெகட்டிவாக இருந்தால் மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 24,800 உடச்சி தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஃபேக்ட் தான். திரும்ப சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே டவுன் சைடு சப்போர்ட் 24,700 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது அதை உடைச்சது அப்படின்னா 24,600 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கீழே சப்போர்ட் ஜோனு. அதேமாரி மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,860 இன்றைக்கி ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 24,980 ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நிஃப்டியினுடைய பையிங் லெவல் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நம்ம மார்க்கெட் எந்த பக்கம் வேணாலும் பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீக்லி எக்ஸ்பைரியில் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதனால் திரும்ப மோஸ்ட்லி இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது இன்றைக்கு மாதிரியே சாப்பி ட்ரேடிங் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேட்டாக்கள் ஏதாச்சும் மார்க்கெட்டில் ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் பையிங் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே ஹை பார்த்திங்க அப்படின்னா 24,860 தான். இந்த டே ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயினாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் ரிமைனிங் புல்லிஷ். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் ரிமைனிங் செல்லிங் தான். செல்லிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,700 உடைச்சிது அப்படின்னாவே 700 உடைச்சிட்டு கீழே சஸ்டெயினாக இருக்கும் பட்சத்தில் நம்ம தாராளமாக செல்லிங் போகலாம். கீழே வருது அப்படின்னா 24,000 இந்த லைனை உடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 500 வரைக்கும் வர்றதுக்கு, 520 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடு வர்றதுக்கான லெவலு. அதே மாதிரி மேலே போகுதுங்க பட்சத்தில், அதாவது 800 இன்னைய டே ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயினாக இருக்குங்க பட்சத்தில் 900 25,000 வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் ட்ரேடை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எதாக இருந்தாலும் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.